டெக்ஸ்ட் புக் நோட் புக்கு ரேப் பண்ணலாமா? அதாங்க அட்டை போடலாம். வீட்லயே இந்த மாதிரி ஜுகாடா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. பிளிங்கிட் இது பேப்பர் இது. பிளிங்கிட்ல பேக்கேஜ் வரும்ல, அமேசான், பிளிங்கிட் அப்புறமே காய்கறி கடையிலலாம் வரும்ல, இந்த பேக்கெட்லயே இப்படி ஜுகாடு, அதாவது சிக்கனமா வீட்லயே இருக்கிற பொருள் வச்சு எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. இது சும்மா உங்களுக்கு ஒரு டெமோ தான் காமிக்கிறேன். இந்த மாதிரி அலோவ் பண்ணுவாங்க, எல்லா ஸ்கூல்லையும் அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியாது. கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க, அவங்க ஷீட் கொடுப்பாங்க. இது உங்களுக்கு ஒரு டெமோ மாதிரி தான் காமிக்கிறேன். இங்கன்னா பரவாயில்ல, இந்த மாதிரி ப்ரௌன் ஷீட்லாம் கிடைக்குது. நான் படிக்கிற காலத்தில் தினத்தந்தி பேப்பர், எங்கள் அப்பா படித்து போட்ட பேப்பர் தான். அதில் தான் எங்கள் அம்மா வந்து கம்மு கூட வாங்க மாட்டாங்க. அந்த மைதா மாவு மைதா மாவில் வந்து காசு வாங்க, அது கோந்தாட்டம் ஆகிடும். அந்த கோந்துலேயே நாங்கள் ஒட்டி போனாவோம். இப்போ தான் க்ளூ கன் இருக்குது, அப்புறமேட்டு நான்ஸ்டிக் இருக்குது, ஸ்டாப்லர் இருக்குது, செல்லோ டேப்பில் வச்சு என்னென்ன பண்ணுறாங்க. அப்போல்லாம் மைதா மாவை வந்து காசிடுவாங்க, காசிட்டு அது கெட்டியாகிடும், கோந்தாட்டம் ஆகிடும். அதை வந்து தினத்தந்தி பேப்பரில் தான் ஒட்டுவாங்க. ப்ரௌன் ஷீட் ஃபஸ்ட்டு ஒட்டுவாங்க. ப்ரௌன் ஷீட் நம்ம ஒரு வாரத்துலேயே காலி ஆகிடும். சரின்ட்டு தினத்தந்தி பேப்பர் அப்பா படித்து போட்ட பேப்பரில் இருக்கும், அதில் தான் ஒட்டி அதில் தான் நானே போட்டுன்னு போவேன். கொஞ்சம் மந்தா காமிக்கணுன்னாக்கா இங்கிலீஷ் பேப்பரில் வந்து போட்டுன்னு போவேன். கண்டிப்பாக போட்டுன்னு போகணும், இல்லாட்டி நம்ம தலையிலே தட்டிடுவாங்க டீச்சர்ஸுங்க. இந்த மாதிரி நான் எப்படி பண்ணுறேன்னா பார்த்துக்கோங்க. நான் பேசுகிறத கண்டுக்காதீங்க. உங்களுக்கு இப்போ டெமோ வேணும்னாக்கா இதை மாதிரி மியூட் பண்ணிட்டு கூட நீங்கள் கேட்டுக்கலாம். என் பேச்சு அனோயிங்காக இருந்தால் இந்த மாதிரி நாலா பக்கமும் இந்த மாதிரி அழகாக நாம் மடிச்சிக்கணும். பிளிங்கிட் பேப்பர் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். இதே மாதிரி ரோலும் கிடைக்குது, இந்த பாலித்தீன் கவர் மாதிரி கிடைக்குதுல்ல ரோல் ரேப்பரு, அந்த மாதிரி கூட இதே மெத்தட் தான். அதை வந்து நாளைக்கு முடிஞ்சால் நாளைக்கு போடுறேன். கண்டினியூ பண்ணி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாலா பக்கமும் ஸ்டாப்லர் போட்டுக்கலாம். லேபிள் வேணால் நடுவில் ஓட்டிக்கோங்க. நடுவில் ஓட்டிக்கிட்டாக்கா அழகான புக்குக்கு நோட்டுக்கு போடுற ரேப்பர் ரெடி ஆகிடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.